அனைவருக்கும் வணக்கம். இன்று சுதந்திரம் என்று சொல்லப்படக்கூடியது எது? அந்த சுதந்திரம் என்று சொல்லப்படக்கூடியதை நாம் அடைந்து விட்டோமா? ஆனால் சுதந்திரம் என்பது அடைந்தாலும் எது சுதந்திரம் என்று சொல்லப்படக்கூடியது தெரியாமல் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த சுதந்திரம் என்று சொல்லப்படக்கூடியது வாழ்க்கையில் எந்த ஒரு பலனை தந்து கொண்டு இருக்கின்றன என்பதை பார்ப்போமானால், வாழ்க்கையில் விடியல் என்பது ஒன்று இல்லைதான். ஆனால் தினந்தோறும் கதிரவன் உதித்து வருகின்றான், வானுக்கு விடியல் ஏற்படுகின்றன. ஆனால் மனிதனுடைய வாழ்வுக்கு அந்த விடியல் என்று சொல்லப்படக்கூடியது இன்னும் நாம் வாழ்க்கையில் இருளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. விடியல் என்பது ஒன்றை நாம் தேடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். என்றைக்கு ஒரு பெண்ணானவள் தன்னந்தனியே சாலையில் சென்று வீட்டிற்கு வருகின்றாளோ அதற்கு பெயர்தான் சுதந்திரம் என்று சொல்லுதல் வேண்டும். சாதி, மதம், இனம் என்றைக்கு இந்த நாட்டில் இல்லாமல் செல்கிறதோ அதற்கு பெயர்தான் சுதந்திரம் என்று நாம் சொல்லுதல் வேண்டும். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று கூறி சென்றான் பாரதி அன்று. ஆனால் இன்றோ பாருங்கள், இன்னமும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றன. வேட்டி சேலை வாங்க கியூல் நின்றிருந்த பொழுது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டுகின்றான். நம்ம இந்தியாவுடைய நாட்டை தோல் உரித்து காட்டுகின்றான். ஒரு கவிஞன் சொல்லுகின்றான், இரவில் வாங்கினோம் என்னமோ இன்னும் விடியாமல் இருந்து கொண்டே இருக்கிறது என்று. அதுக்கு இன்னொரு கவிஞன் சொல்லுகின்றான், பகலில் மட்டும் வாங்கியிருந்தால் என்னை கிழித்து விடவா போகிறோம் அப்படி என்று. அப்போ விடியல்னு சொல்லப்படக்கூடியது வாழ்க்கையில் எப்பொழுது நடைபெறும்? அந்த விடியலை நோக்கி நம்ம சென்று கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். என்றைக்கு ஒரு மனிதனுக்கு எல்லாமும் கிடைக்கப்பெறுகிறதோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் சுதந்திரம் என்று சொல்லப்படக்கூடியது அடைந்ததற்கான அர்த்தம். இந்த மண்ணில் சாதி மதம் என்று சொல்லப்படக்கூடியது இல்லாமல் எல்லோரும் ஆணும் பெண்ணும் சமம் என்று என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பது ஒரு அர்த்தம். அது வரையிலையும் நம்ம வாழ்க்கையில் விடியல் என்பது ஒன்று இன்னமும் நமக்கு வரவில்லை என்று தான் அர்த்தம். அப்போ சுதந்திரம் என்று சொல்லப்படக்கூடியது வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் இந்த மண்ணில் இன்புற்ற இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் சுதந்திரம் என்பதனை நாம் தெரிந்து கொள்கின்றோம். மேலும் வேறு ஒரு கருத்துக்கள் வழி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.